வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சாரி 9th சம் பார்க்க போகிறோம். 9th ரீட் பண்ணிட்டு 9th சம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறோம். through the intersection of lines 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1. ஓகேங்களா, இந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுறது, அந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைனுக்கான ஈக்குவேஷன். பட் அந்த லைன் அதோட இல்லை, parallel to the line 13x plus 5y plus 12 equal to 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம சம் பார்க்க போகணும். ஸோ 9th சம்மு அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பேர் எதுவுமே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லைனு, ரெண்டு லைன், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைன். ஓகேங்களா, ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம்னா இந்த லைனுக்கு பேரலாகவும் இருக்கும், இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வழியாகவும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, முந்தின சம்மை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. முந்தின சம்மில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு லைன் பேரலாக போகுது, இந்த ரெண்டு இடத்துலையும் பாயிண்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு பேரல் ஆகக்கூடிய லைனுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பட் வந்து இங்கே வந்து மிட் பாயிண்ட்டை கொடுத்துட்டான், இது ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் இதுக்கு பேரல்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு தான் கேட்டிருக்கான். இதை தான் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷனாக ஃபஸ்ட்டு எழுதுறேன். ஓகேங்களா, இந்த ரெண்டு லைனுக்கான ஈக்குவேஷன் நானே இங்கேயே கூட லைட்டாக எழுதி வச்சுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ லைனுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ் 7x plus 3y equal to 10. இந்த லைன் இதுதான். அடுத்தது இந்த லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு லைன் இன்டர்செக்ஷன், ஸோ 5x minus 4y equal to 1. இந்த ரெண்டு லைனை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு இதுதான், ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா, இன்டர்செக்ட் பண்ணுதுன்றது கான்செப்ட், பட் ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட். ஸோ அப்போ இதை வந்து எழுதுறேன். ஓகேங்களா, இதை ஈக்குவேஷன் 1னும் இதை ஈக்குவேஷன் 2னும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை சால்வ் பண்ணி தான் எக்ஸ் ஒய் காமன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 7 5 3 4, அப்போ 3 4 ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இங்கே இருக்க 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும், எல்லாத்தையுமே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 7s are 28x ப்ளஸ் 4 3s are 12y ஈக்குவல் டு 4 10s are 40. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இந்த 3ஆல் இந்த 4ஐ மல்டிப்ளை பண்ண போகிறேன், அப்போ 3 எடுக்கிறேன். ஸோ 3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது இந்த 3ஆல் தான். 3 × 5 15x, 3 × -4 -12y = 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் ரெண்டும் சேமாக வருதா. ஸோ எதுக்காக தான் இங்கே இருக்க ஒய்யையும் இங்கே இருக்க ஒய்யும் ஒரே மாதிரி கொண்டு வரணும்னா இந்த நம்பரால் இதையும் இந்த நம்பரால் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒன்றை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறுன்றதுக்காக என்டையர் ஈக்குவேஷனே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 28x + 15x, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 43xன்னு வரும். ஓகேங்களா, ப்ளஸ் 12y to -12y, ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டும் சேம்ன்றப்ப கேன்சல் ஆயிடுச்சு, ஈக்குவல் டு 43. அப்போ x is equal to 43 divided by 43, x is equal to 1. ஓகேங்களா, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், 43யும் 43. ஸோ x is equal to 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சப் x is equal to 1 இன் ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன். இதுதான் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2வை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ்க்கு பதிலாக 1 போடுறேன். -4y = 1, ஸோ 5 - 4y = 1, -4y = 1 - 5. இந்த 5 அந்த சைடு போகும்போது -5. அப்போ -4y = -4, y = ரெண்டு சைடுமே -4 -4 இங்கேயே கேன்சல் பண்ணிட்டோம்னா எதுவுமே இல்லை அந்த பக்கம். அப்போ என்ன அர்த்தம், 1. ஓகேங்களா, therefore the intersecting point (1, 1). ஓகேங்களா,
ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1,1ன்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது இந்த லைனுக்கு பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டான். இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அதுவும் கொடுத்துருக்கான் புக்கில். 13x + 5y + 12 = 0. இதுவும் பேரலல், பட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பேர் வைப்போம். ஃபஸ்ட்டு இதை ஏபின்னு வச்சுக்கிட்டேன்னா இதை சிடின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபி பேரலல் டு சிடியா, அதான் எழுத போகிறேன். லைன் ஏபி இப்படி போட்டால் பேரலல் லைன் சிடி. ஓகேங்களா? therefore ஏபி சிடிக்கான லைன் சிடி வந்து என்ன ஈக்குவேஷனு, 13x + 5y + 12 = 0. இதுதான் லைன் சிடி. அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்றப்ப therefore ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி எப்படி எழுதலாம், ஏபி எப்படி எழுதலாம், ஸோ இங்கே இருக்கக்கூடிய 13x 5y அப்படியே எழுதலாம். ஓகேங்களா? இதே பெர்பெண்டிகுலர்னால் ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிற எக்ஸுலையும் எக்ஸு பக்கத்தில் இருக்கிற ஒய்யையும் கொடுத்துட்டு இந்த சைனை மாற்றுவோம். பட் பேரலல்னால் எக்ஸையும் ஒய்யும் அப்படியே எழுதிட்டு k = 0ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது பேரலல் அப்படின்றதுனால கேவுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பேரலல். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் இங்கேயும் வரும் அப்படின்ற அசம்ஷன்லாம் நம்ம எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா பாசிங் த்ரூ அந்த கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட் என்னது 1,1, அதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த 1,1ன்றது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸு ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸு ஒய்க்கு பதில் 1 போட்டேன்னா 13 × 1 + 5 × 1 + k = 0. ஸோ 13 + 5 + k = 0. 13 5 ஆட் பண்ணால் 18 + k = 0. நெக்ஸ்ட்டு வந்து k = -18. ஓகேங்களா? ஸோ k = -18ன்றதை இதில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே 3 தான். ஓகேங்களா? சப் k = 18 -18 இன் ஈக்குவேஷன் 3 அப்படின்றப்ப 13x + 5y - 18 = 0. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஏசிபி. ஓகேங்களா? சரி ஏபி தான். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி அப்படின்றது இங்கே கேட்டிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இதுதான். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் அதற்குள்ள எழுதிக்கலாம், பட் இதுவே ரஃப்பு தான் நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கேட்டிருக்க சம்மு என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு சொல்லிடுறேன். இந்த ரெண்டு, அதாவது இந்த லைனும் இந்த லைனும், ஓகேங்களா, இந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றப்ப அந்த பாயிண்ட்டு காமன் பாயிண்ட் அப்படின்றப்ப அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸு ஒய் கிடைக்கும். ஸோ அதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேரலல், இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஈக்குவேஷன் இது, இந்த லைனுக்கான பாயிண்ட் இது அப்படின்னா, ஸோ இதுக்கு பேரலாக இருக்கும்போது இந்த எக்ஸும் ஒய்யும் இதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். பட் இந்த 12க்கு பதில் தான் வேல்யூ மாறும். இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் வேல்யூ மாறும்ன்றப்ப இந்த 1,1 அந்த 13ல் போட்டு பார்க்குறேன். எக்ஸு ஒய்யில் போட்டு பார்த்தா கேக்கான வேல்யூ கிடைக்கும். அதாவது இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கான வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? 1,1 அந்த ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னா கேன்னு போட்டு கண்டுபிடிச்சேன்னா கேக்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்புறம் இந்த ஈக்குவேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த இடத்துல கேக்கு பதிலாக இதை நான் அப்ளை பண்ணேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.